பாலக்கோடு திமுக கண்டன பொதுக்கூட்டத்தில் பேரூராட்சி தலைவர் அதிமுக மாஜி அமைச்சருக்கு சவால். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்து நம்மை இரண்டாந்தர குடிமக்களாக்க நினைக்கும் மோடி அரசின் சதியை மக்களிடம் எடுத்துக் கூறும் விதமாகவும், மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பை மேற்கொள்வதை மக்களிடம் புரிய வைக்கும் விதமாகவும் கண்டன பொதுக்கூட்டம் பேரூராட்சி தலைவர், பேரூர் கழக செயலாளர் PK முரளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மத்திய ஒன்றிய கழக செயலாளர் முனியப்பன், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அரியப்பன், ஒன்றிய செயலாளர்கள் கோபால், அன்பழகன், பேரூராட்சி தலைவர்கள் மனோகரன், வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் பழனியப்பன் கண்டன உரையை ஆற்றினார். இதில் தலைமை கழக பேச்சாளர்கள் குடியாத்தம் புவியரசி, குமரி பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் விளக்க உரையாற்றினர். இதில் பேரூராட்சி தலைவர் PK முரளி பேசுகையில், பொறுப்பேற்ற 3 ஆண்டுகளில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் பேரூராட்சி நகர் பகுதியில் நடைபெற்று வருவதாகவும், கடந்த 24 ஆண்டுகளாக அதிமுக மாஜி அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பில் இருந்தும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் எந்தவொரு திட்டப்பணியும் தொகுதி மக்களுக்கு செய்யவில்லை எனவும் கூறியவர், இதுகுறித்து ஒரே மேடையில் விவாதம் நடத்த தயாரா என மாஜி அமைச்சருக்கு சவால் விடுத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளை கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், முன்னாள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள், கழக முன்னோடிகள், சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்.